அன்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு உடலில் மோகினியோடைய பாதிப்பு இருந்தது அப்படின்னா எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, சரிங்களா? அதாவது மோகினி அப்படின்னா அது ஒரு பேயோ பிசாசோ கிடையாது, சரிங்களா? அது ஒரு தேவதை, சரிங்களா? அது இந்த காளியை கும்பிட்றவங்களுக்கு தெரியும், சரி. என்னன்னு வச்சுக்கோங்க, காளியுடைய 64 படைத்தலைவிகளில் அதுவும் ஒரு தேவதை தான், சரிங்களா? இந்த மோகினியை வச்சு மாந்திரிய ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மோகினியை ஒருவர் மேலே ஏவி விட முடியும், சரிங்களா? இந்த மோகினியுடைய பாதிப்பு 2 வழிகளில் வரலாம். ஒருவருக்கு இந்த மோகினியுடைய பாதிப்பு 2 வழிகளில் வரலாம், சரிங்களா? ஒன்று பார்த்தீங்கன்னா மாந்திரிக வழியில், அதாவது உங்களுடைய எதிரிகள் ஏதாவது மாந்திரிகர்களை போய் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க இந்த மோகினியை உங்கள் மேலே ஏவி விடுவாங்க. அது ஒரு வழி, சரிங்களா? 2வது வழி என்ன அப்படின்னு வச்சுக்கோங்க, தானாகவே ஒருவர் மேலே மோகினிங்கிறது உடப்பாஞ்சு வர்றதுக்கு தான் 2வது வழி. இதை என்ன செய்வாங்க, தானாக எப்படி வரும் அப்படின்னு வச்சுக்கோங்க, சுத்தம் இல்லாத நேரத்தில் ஆண்கள் ஏதாவது வெளியே போனாங்க அப்படின்னா அந்த வாசத்துக்கு அந்த மோகினியானது பின்தொடர்ந்து வரும், சரிங்களா? இதுதான் தானாக உடலில் உடப்பாயிருது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு சில உதாரணங்கள் உங்களுக்கு நான் சொல்கிறேன், அதை யாரும் தப்பாக நினச்சிக்கிற வேணாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் உங்களுக்கு எந்த ஒரு ஒளிவுமுறை இல்லாமல் நான் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் யாரும் இதை தவறாக நினச்சிக்கிற வேணாம், சரிங்களா? அதாவது கணவனும் மனைவியும் ஒன்றாக இருக்கிறாங்க, அந்த சமயத்தில் அவங்கள எந்த ஒரு தீய சக்தியுமே நெருங்க முடியாது. ஏன் அப்படின்னா இது ஒரு சத்திய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ஏன் அப்படின்னா மனைவியுடைய தாலி கட்டியிருக்காங்க பாருங்க, அவங்களுடைய சத்திய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறனால எந்த ஒரு தீய சக்திகளும் அவங்க 2 பேரும் தொட முடியாது. அதாவது அவங்க 2 பேரும் நெருக்கமாக இருக்கும்போது எந்த தீய சக்திகளும் அவளை தொட முடியாது. அதனால தான் இந்த தாலி பாக்கியம் அவளை காப்பாற்றும், சரிங்களா? அதனால தான் அந்த தீய சக்திகளால் அதை தொட முடியாது, சரிங்களா? கணவனும் மனைவியும் ஒன்றாக இருந்துட்டு குளிக்காமல் வெளியே எங்கேயும் போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மோகினி இது அவளை பின்தொடர்ந்து வரும், சரிங்களா? அதனால தான் கணவன் மனைவி ஒன்றா இருந்துட்டு குளிக்காமல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, சரிங்களா? அதனால தான் அந்த காலத்தில் கணவன் மனைவி ஒன்றாக இருந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, குளிக்க வச்சுட்டு தான் வெளியே போகணும். இன்றைக்கும் சில பேர் கடைபிடிக்கிறாங்க, ஆனால் சில பேர்கள் அந்த இதை கடைபிடிக்க மாட்டாங்க, சரிங்களா? அதனால தான் இந்த மோகினி கோளாறு, இந்த எச்சி கோளாறு, பேய் விசாசு கோளாறு, இந்த மாதிரி கோளாறுலாம் ரொம்ப அதிகமாக ஏற்படுறதுக்கு காரணமே இந்த மோகினி கோளாறு தான், சரிங்களா? அதனால தான் இந்த மோகினி கோளாறு பெரும்பாலும் ஆண்களுக்கு தான் அதிகமாக ஏற்படுத்தும், பெண்களுக்கு ஒரு சில பேர்களுக்கு தான் மோகினி கோளாறு ஏற்படுத்தும், சரிங்களா? இந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சுத்தம் இல்லாமல் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா ஏதாவது எச்சி கோளாரோ மோகினி கோளாரோ ஒட்டிட்டு உடப்பாஞ்சு வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரி அவங்களுக்கு விஷயம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டுக்கு தூரம் ஆகக்கூடிய நாட்களில் அதிகப்படியான உதிரப்போக்குகளை ஏற்படுத்தும், சரிங்களா? இந்த மாதிரி உதிரப்போக்கு நிற்காமையே அதிகப்படியான உதிரப்போக்குகள் ஏற்படுத்துச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக ஏதோ ஒரு தீய சக்தி உடலில் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம், சரிங்களா? அதை விடுங்க, அதை இன்னொரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டாக நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இது இன்னைக்கு நம்ம மோகினியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அதாவது என்னன்னு வச்சுக்கோங்க, இந்திரியம் வாசம் அப்படின்னா அவங்கள பின்தொடர்ந்து வரும், சரிங்களா? இந்த மோகினிக்கு இந்திரிய வாசம் அப்படிங்கிறதுக்காக ஆண்களை பின்தொடர்ந்து வரும், சரிங்களா? அதுபோல் ஆண்கள் குளிக்காமல் வெளியே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மோகினி பின்தொடர்ந்து வரும், சரிங்களா? அதனால தான் குளிக்காமல் போகக்கூடாது, சரிங்களா? 99% பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் இந்த மோகினி பாதிப்புங்கிறது அதிகமாகவே வரும், சரிங்களா? அதனால தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, சரிங்களா, குளிக்காமல் வெளியே எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காரணம் இதனால தான், சரிங்களா? அதாவது இந்த மோகினி பாதிப்பு இளம் வயது ஆண்களுக்கு இந்த மோகினி பிரச்சனை எப்படி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, சும்மாலாம் இந்த மோகினி தானாலாம் உடப்பாஞ்சு வராது, சரிங்களா? அதாவது தெய்வம் அனுகூலம் இல்லாத இடத்துல
இந்திரியம் வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாசத்துக்கு மோகினி வந்து பின்தொடர்ந்து வந்து உடப்பாயும். சரிங்களா? மோகினியோட பாதிப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை நினச்சி பார்த்தாங்க அப்படின்னா எந்த இடத்துல நம்மளை தொட்டு வந்துச்சு அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அப்போத்தான் அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். அதாவது இந்த தெய்வ அனுகூலம் இல்லாத இடத்துல, அதாவது காடுகளிலோ அவங்களுடைய இந்திரியம் வந்து வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கிற மோகினி அவங்கள பின்தொடர்ந்து வந்து அவங்கள உடப்பாயும். சரிங்களா? உடப்பாய். இது போல் மோகினி அவர்களை தொற்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னா சரிங்களா, பல எந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பய உணர்வுகள்லாம் வராது. சரிங்களா? பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பய உணர்வு வராது, பயமுத்தாது, வேற எந்த பிரச்சனையுமே அது கொடுக்காது. சரிங்களா? முழுக்க முழுக்க ஒரு பெண் நம்மளோட நெருக்கமாக இருப்பது போல இருந்து நம்மிடம் உள்ள இந்திரியத்தை என்ன செய்யும்னு வச்சுக்கோங்க, வெளியேற்றிடும். சரிங்களா? நம்மள்கிட்ட இருக்கிற இந்திரியத்தை வெளியேற்றிடும். இதே மாதிரியே தொடர்ச்சியாக நம்மளுக்கு இந்த மாதிரி இந்திரியம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னாவே உடல் வந்து உருக ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த இந்திரியம் தான் என்னதுன்னா உயிர் சக்தி. சரிங்களா? அது தொடர்ச்சியாக நம்ம உடலில் இருந்து அது வெளியேறிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிர் சக்திகள்லாம் போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடம்பு என்ன செஞ்சோம்னா சக்கை போல் புழிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அதனால தான் அவள் உடலை பார்த்தீங்கன்னா உருக்கிக்கிட்டே வரும். சரிங்களா? பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப இருக்க 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 உருகிக்கிட்டே வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகப்படியான காம உணர்வுகளை ஏற்படுத்தி என்ன செய்யணும்னா இந்திரியத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அதிகப்படியான, அதாவது காமம்ங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம்தான். சரிங்களா? அதுவே அளவு கடந்த காமம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுனாவே அதுவே ஒரு ஆபத்தாக கொண்டு போய் முடிச்சிடும். சரிங்களா? அது மாதிரி அளவு கடந்த காம உணர்வுகளை ஏற்படுத்தி இந்திரிய இழப்புகளை வந்து ஏற்படுத்தி வெளியேற்றும். சரிங்களா? அதனால தான் இந்த இந்திரியம் வந்து தொடர்ந்து வெளியேறிக்கிட்டு இருந்தாவே இந்த உடலானது என்ன செஞ்சோம்னா உருக்கி போயிடும். சரிங்களா? இந்த மோகினியுடைய பாதிப்பு இருக்கிறவங்க இந்த கண்ணெல்லாம் உள்ளே போய் கண் வளையங்கள் எல்லாம் கருப்பு விழுந்து போய் என்ன செய்யணும்னா அப்படியே மூஞ்சிலாம் ஒரு விகாரமாக தென்படும். சரிங்களா? இந்த மோகினி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து திருமண தடையை ஏற்படுத்தும். அப்படியே கிரகங்கள்னாலேயோ ஜாதகங்கள்னாலேயோ இந்த கட்டத்தில் திருமணம் நடக்கணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக திருமணம் நடந்துடும். திருமணம் நடந்தாலும் அவங்க ரெண்டு கணவன் மனைவிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாமல் சண்டை சச்சரவோடு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க பிரிஞ்சிருவாங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க பிரிஞ்சிருவாங்க. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பாதிப்புலாம் இருந்துச்சு அப்படின்னாவே இது மோகினியோடைய பிரச்சனை தான். சரிங்களா? இந்த மோகினியோடைய பிரச்சனை தான். சரிங்களா? இது போல் அது எப்போ வெளியேறும் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது போல் குறிப்பிட்ட, அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சு, ஒரு 50 வயசு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாவே நம்மளுடைய உடம்புல உள்ள உயிர் சக்திகள், அது இந்திரிய சக்திகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த குறையும் போது என்ன செஞ்சிடும்னா இதுவே என்ன செஞ்சிடும், அது தேவையான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இதுவே வெளியேறும். சரிங்களா? அது வெளியேற வரைக்கும் நம்மளால் அந்த உடலில் இருக்க தாக்கு பிடிக்க முடியாது. சரிங்களா? அதனால என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ஏதாவது மாந்திரிகர்களை உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களோ இல்லை எங்கிட்ட உள்ள மாந்திரிகர்களை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணிக்கிங்க. சரிங்களா? சரி பண்ணால் மட்டும்தான் இந்த மோகினியுடைய பாதிப்பை வந்து நம்ம நீக்க முடியும். சரிங்களா? எல்லா தெய்வங்களுக்கெல்லாம் இந்த மோகினிங்கிறது வந்து கட்டுப்படாது. சரிங்களா? ஒரு சில காளிக்கு கட்டுப்படும். சரிங்களா? ஒரு சில தெய்வங்களுக்கு மட்டும்தான் இந்த மோகினிங்கிறது வந்து கட்டுப்படும். சரிங்களா? காளி, காலபைரவர், சிவன், அதாவது நம்மலாம் வந்து என்ன செய்வோம்னு வச்சுக்கோங்க, இந்த மோகினி பிரச்சனையை நீக்கிறதுக்கெலாம் பஞ்சாட்சர சக்கரத்தை போடுவோம். சரிங்களா? பஞ்சாட்சர சக்கரத்தை போட்டு மட்டும்தான் கட்டுப்படும். மற்ற எந்த விஷயத்துக்குமே அது கட்டுப்படாது. சரிங்களா? நம்மளாம் வந்து இந்த முழுக்க இந்த மோகினியோட பிரச்சனைக்கெல்லாம் பஞ்சாட்சரத்தை போட்டு தான் கட்டுப்படுத்தும். சரிங்களா? ஏன்னா ஒரு சில மோகினிகள் வந்து அந்த பூஜை செய்கிற டயத்துக்கு அந்த வெளியேறும். சரிங்களா? பூஜை செய்கிற டயத்துக்கு வெளியேறி ஓடி போயிடும். 3 நாள் நல்லாயிருக்கும், 4வது நாள் திரும்பி நம்ம உடம்புல வந்து உடப்பாஞ்சிக்கலாம். சரிங்களா? அது போகாது. நம்ம உடலில் இருந்து என்ன செஞ்சிடும்னா, அதாவது சாப்பாடை ருசி கண்டுக்கிறோம். நம்ம உடலில் இருந்து அதோடைய ருசி கண்டுக்கிருச்சு அப்படின்னா நம்மளை விட்டு போகவே போகாது. சரிங்களா? அதனால தான் இந்த சிவ பஞ்சாட்சர சக்கரத்துக்கு வந்து எப்பேற்பட்ட சக்தியும் கட்டுப்பட்டு ஓடி போயிடும். அதனால தான் நம்ம குருமார்கள்லாம்
முடியாத பிரச்சனைக்கு இந்த சிவ பஞ்சாட்சர சக்கரத்தை போட்டு விவரப்படுறது. சரிங்களா? அதனால இந்த சிவனுக்கு கட்டுப்படும், காலபைரவர் காளிக்கெல்லாம் அந்த மாதிரி கட்டுப்படும். சரிங்களா? சில பேர்லாம் இந்த மோகினி பாதிப்பை போய் எங்கெங்கேயோ சரி பண்ணியிருப்பாங்க. சரியே ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த தேவதைகளுக்கெல்லாம் கட்டுப்படாது. அதான் நான் சொல்கிறேன்ல, காளி பைரவர் பஞ்சாட்சரம் சிவபெருமானுக்கு கட்டுப்படும். சரிங்க? இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும்தான் அது கட்டுப்படுமே தவிர மற்ற எந்த தேவதைகளுக்கும் அது கட்டுப்படுத்த முடியாது. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்துச்சு அப்படின்னா ஆண்களாக இருக்கட்டும், ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதனால் ஆண்கள் இந்த மாதிரி பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக போய் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள மாந்திரிகளை பார்த்து சரி பண்ணிக்கிங்க. ஏன்னா இது என்னென்னா உங்களுடைய வாழ்க்கையே என்ன செஞ்சிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க, கேள்விக்குறியில் கொண்டு விட்டுரும். சரிங்களா? அதனால இந்த மாதிரி சுத்தபத்தம் இல்லாத நேரங்களில் வெளியே போகாதீங்க, குளிச்சுட்டு வெளியே போங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? சில ஆண்கள்லாம் சுத்தம் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா வெளியே இப்போ உள்ள காலகட்டங்களில் போய் கடைக்கு போய் இப்போ காடுகளில் போய் வாங்கிட்டு சில நேரங்கள்லையுமே இருக்கிறாங்க. சரிங்களா? அப்படி இருக்காதீங்க. சரிங்களா? என்றைக்குமே ஒன்றா இருந்தீங்க அப்படின்னாவே, இந்திரியம் உங்கள் உடல்லேருந்து வெளியேறிடுச்சு அப்படின்னாவே குளிச்சிருங்க. குளிச்சா மட்டும்தான் கண்டிப்பாக அந்த தீய சக்தி உங்களை நெருங்க முடியாது. என்ன செய்யணும்னா குளிச்சிருங்க. சரிங்களா? இதை ஒரு விழிப்புணர்வு வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. எல்லாருமே இந்த வீடியோ பதிவை பகிர்ந்துக்குங்க. ஏன்னா நம்ம மட்டும் இந்த வீடியோவை பார்க்காம எல்லாருக்கும் பகிர்ந்துங்க. அப்போத்தான் அவங்களுக்குள்ளான பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே உள்ள லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.